வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே. வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு புது வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இலங்கையிலே உயரமான வாட்டர் ஃபால் பண்ண கேம்பிங் பண்ண போகிறோம். யார் யார் போகிறோம் என்ன அதுக்கெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் குறவாக இருக்குன்னு சேனல் ஸ்கிப் பண்ணி பார்க்காம போயிடாதீங்க. செம்ம யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்முனை டவுனில் இருக்கும். பஸ்ஸில் தான் இருக்கும். பல்லாங்குடி பஸ்ஸில் ஏறி நிறைய ப்ராப்ளம். இந்த பாருங்க வியூ எங்கே நிற்கிறோன்னா கழுப்பான டவுனில் நிற்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாங்குடி டவுனில் நாங்கள் சாமான் கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுக்கும்போது நாங்கள் வந்த பஸ்ஸு 10 நிமிஷம் பிரேக் அங்கே நிற்கும். எங்களுக்கு தெரியல பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பஸ்ஸை கண்டு நானே மற்ற 3 பேரும் அங்கே பல்லாங்குடி டவுன்லேயே மாட்டிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு 30. ஸோ நீங்களும் வந்து இங்கே நிற்கிட்டு இங்கே இருக்கும் டெய்லி பிளேஸ், அப்புறம் அந்த பிஎட்டைக்கு போகிற ரோட்டுக்கு போகுது. 6 கிலோமீட்டர் ட்ரீம்ஸ் அதில் போக 800 என்னமோ நம்ம போய் கேட்டப்ப சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம டிவியில் தான் போகிறோம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வாட்டர் ஃபால்க்கு மேலே ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபீஸ் எடுத்துக்காங்க. இப்போ என்னன்னா நைட்டுக்கு அங்கே ஸ்டே பண்ண முடியாதான். இப்போ தடை செஞ்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு யாரும் இல்லாதப்ப டென்ட் அடிச்சுக்கணும். எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு யாரும் கேட்டால் சுற்றி பார்க்க வந்து அப்படி சொல்லி சேவ் பண்ண சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்தாலும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ முன்னா கேம்ப் பண்ணால் இப்போ அந்த அனுமதியில் நிறைய பேருக்கு மேலே விழுவுறாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்குது. சேஃப்டி குறைபாடு இருக்குங்கிறத இந்த விஷயம் நீங்களும் அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. முன்ன உள்ள வீடியோஸில் நிறைய பேர் கேம்பிங் பண்ண போய் காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ கேம்பிங் பண்ண முடியாது. இப்போ நம்ம அப்புறம் அந்த வெள்ளையை நோக்கி போகிறோம். நான் மேலே போய்ட்டு மிச்சத்தை கட்டிட்டு வந்து எல்லாத்தையும் அடிவாரம் விஷயமாக வச்சுருக்கேன். வெள்ளைக்கு வாஷ்ரூம் போடாது. இப்போ அருவி அணைக்கு தான் இருக்குது. லேஸ் அணைக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் இங்கே வாஷ்ரூம் பாதை பள்ளத்தை நோக்கி இப்போ செல்றோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, இலங்கையிலேயே உயரமான வாட்டர் ஃபால் பம்பரக்கந்தையில் இருக்கும். எமில் ஆகிட்டு சொல்றாரு. என்ன மச்சா என்ன சொல்லுங்க. இப்போ வந்து தமிழ் லோக்கலே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளே ஜஸ்ட் வ்ளாக் பண்றோம், கேம்பிங் அடிக்கிறோம். அது நினைச்சா பெருமையா இருக்கு. எப்படில காட்ட வேணாம். இப்ப ஆபாசமா இருக்கு. நம்மள அன்புடன் வர வைக்குது இலங்கையிலே உயரமான வாட்டர் ஃபால். பாத்தீங்கன்னா வழி இப்படித்தான் இருக்கு. ஆஹா மச்சான், இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து தோணுது? இருக்கு.
பம்பரக்கந்த நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். அது எங்கிட்ட இந்த போர்டு ஒன்று இருக்கும், லங்கா இல்லை அப்படின்னு. இங்கிட்ட தான் போகணும். நம்ம மேலே தாடி மேலே கேம்பிங் பண்ண போகிறேன்னா லங்காலைக்கு போகிறதுனா இப்படி தான் போகணும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்கான் மேலே போர்டில் போட்ட மாதிரி. கைஸ் இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தீ பற்றி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக இருக்குது. எனக்கே காட்டு தீ கிட்டத்தில் எங்கேயாவது பரவி இருக்குது இதில். இப்போ இதுக்குள்ளே வெளியே பயங்கர வெயிலாக இருந்துச்சு. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தது மட்டும் பயங்கர சில்னஸாக இருக்குது கைஸ். பொதுவாக எனக்கு பைனஸ் மரங்க பிடிக்காது. ஏன்னா இது மற்ற தாவரங்களை வளர விடாத மட்டும் இல்லாமல் இது வந்து தண்ணி ரொம்ப இழுத்துக்கு தன்மையானது, அதனாலே பிடிக்காது. ஆனால் பயங்கர குளிர்மையாக இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பம்பரக்கந்து ஃபோக்கஸ் ஆக முடியுது இருக்குது. இப்படி தான் போகணும். நான் கொஞ்ச நேரத்தில் ரோட்டை கண்டுபிடிக்க கிளம்பிடுச்சு. ஆனால் ஸ்டெப்பெல்லாம் அலைஞ்சிருக்கு. மேலே போகலான்னு நினச்சாங்களத்தில் எல்லாம் காட்டு தீ பரவிருக்கு. தேன் கூடு பம்பரு கூடும்பாங்க, அது இருக்குது. நான் இது போயிட்டு மேலே என்ன இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் மரத்தோட பூன்னு நினைக்கிறேன், பூ தான். இது போகிறப்ப அந்த ஞாபகார்த்தமாக ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஒரு வியூ பாயிண்டில் இருக்கும். இதுங்க நான் முன்னுக்கு இப்படி காட்டுறேன் எப்படி வியூ பாயிண்ட்னு. இதுக்கு அழகான பிஜிஎம் போட்டு எடுக்கணும்னாடா டொடா டொடா, அது நல்லா இருக்காது கைஸ். இங்கே பாருங்க வியூவை. இது தான் இங்கேருந்து பார்த்தா நம்ம வந்து ரோட் விளங்கும். அதோ தெரியுது நம்ம ரோட் வந்தது. இப்போ நிறைய மலைங்க இருக்குது. அந்த மலைகள்லாம் நமக்கு தெரியாது. மேலே போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச மலைங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அளவு உயரத்துக்கு இருக்கும். இப்பயே குளிருது. நாங்கள் இன்னைக்கு எனக்கு இந்த வியூ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். எனக்கு இருந்து வழி 2 போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எல்லைக்கு மேலே போகிறது. இது வந்து லங்கா எல்லைக்கு போகிறது. கேம்ப் பண்ணுறவங்க இப்படி தான் போகும். இவங்க தான் கைஸ் அந்த மாதிரி வேலை செய்யுது. என்ன செய்யறாது எல்லாம் நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க கைஸ். என்னென்னமோ சொல்றாங்க இவங்க. முடிச்சு ஜெயில போடுறாங்க இவனை, அப்படித்தான் சொல்லுறதுக்கு. பாத்தீங்கன்னா இந்த கெப்பை போட்டு எனக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ நமக்கு வங்கரிக்கால பீக் தெரியுது இந்த பின்னுக்கு. நான் மேலே போய் காட்டுறேன். உங்களுக்கு டோட்டல் 360 டிகிரி வியூ தெரிஞ்சா காட்டுறேன். எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத இருக்கும். ஜெகநாத், நம்ம இங்க போறோம். போட்டாண்டா இங்க போ. பல்லாங்குடியில வந்து கழுப்பான பம்பரக்கந்து. எங்க நம்ம போறோம்? எமிலோட வீட்டுக்கு. அடி எப்படி இங்க வீடு நடிச்சா? இவங்க வேற பைனஸ். அது பைனஸ் பூவாடா இல்லாட்டி காயா? காய், சாரி, நான் முதல்ல பூன்னு சொல்லியிருக்கேன். அது காய். அந்த காயை போட்டு விளையாண்டு இருக்காங்க. அது ஃபுல்லாவே இருந்துச்சு. காய் தீனா சும்மாவா? அழகா இருக்கும்டா. அது வந்து ரக்ஷா எமில் வந்து இப்ப அந்த பைனஸ் காய் இருக்கு இல்லையா, அதுலலாம் பப்ளிக் அடிச்சு அப்படியே கத்துணும் போல இருக்கு. வந்துட்டேன் என்ன மேல. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புள்ளிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு பயங்கரமா தீ பத்தி இருக்காங்க. நாங்க இப்ப சின்ன பிரேக் பண்ணிருக்கோம். ஸ்நாக்ஸ் வந்து என்ன மச்சான் பார்ட்னர்? க்ரீம் வேப்பர்ஸ். க்ரீமி வேப்பர்ஸா? சாரி, க்ரீமி வேப்பர்ஸ் பத்தி என்ன சொல்ல இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கா? சொல்லுங்கடா. ஜெகநாத் பார்த்து இன்னும் கருத்து சொல்லவே இல்லை. ஏன் நல்லா இல்லையா? என்ன செஞ்ச? ரசிக்கிறாரா?
ஓ அதான் குளிரா இருக்கும். இப்பயே இப்படி குளிர்னா நைட்டுக்கு நினச்சி பாரு. காலைல லங்காவில் போவோம். இந்த கெப்பு வேற இங்கடா எங்களுக்கு தாங்கடா. ஐயோ இங்க கொஞ்சம் கதைக்கால அது வந்து முடிச்சிடுவாங்க. இப்போ 2 ஒன்றா சாப்பிட்டு போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்ன நம்மளோட எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கேம்பிங் அது முதல் கிரிபத்திகளுக்கு வந்து அது நிறையா பிளான் பண்ண மாதிரி நடக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்கே இருக்கோம் இலங்கையிலே ஒருமான வாட்டர்ஃபால் பபரகந்தைக்கு மேலே இருக்கும் கைஸ். பபரகந்தை இங்கே பனியாக இருக்குது. இதுவும் அதில் ஒரு துண்டு தான். இந்த கொஞ்சத்தில் நம்ம பனிலாம் போவோம். இப்போ போனால் உளுந்து போடான்னு போயிடுவோம். ஏன்னா மேலே சத்தே இல்லை. இப்போ என்ன கொண்டு வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற வியூவெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் ரேஞ்ச் ஒன்றே தெரியுது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ நாங்கள் கை கழுவிடும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்புறம் நைட்டுக்கு தேவையான ஸ்பெஷலாக ஒன்று சமைக்க போகிறோம். எல்லாம் சமைக்கிறது. ஆனால் எங்களுக்கு இது கேம்பிங் பண்ணுறது ஸ்பெஷல் விடுங்கடா. என்ன இந்த தண்ணியை தான் நம்ம பாய்க்க போகிறோம். இது சுத்தமான தண்ணி. இது வந்து எங்கே வருது, எங்கேருந்து வந்து தண்ணி நான் அப்புறம் மலை உச்சியில வருது கைஸ். மலை உச்சியில் தெரியாது அவங்களுக்கு. நான் அப்புறம் ஜெமினி கிட்ட கேட்டு சொல்கிறேன் எங்கே வரணும். நம்ம நண்பன் ஜெமினி இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். பம்பரத்துல தான் வர போடல. ஆஹா குளிருதே. என்ன குளிருது. நம்ம நான் 2 ஊற்றி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஜெகநாத் 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 போன் ஓட்ட தானே போனு தண்ணிக்குள்ள போட்டு வீடியோ எடுக்க. குளிக்கணுமாடா குளிருதுடா. இந்த கல்லெல்லாம் பாருங்க வந்தா பாருங்க. கல்லு கிடைக்கலாம், டைமண்ட் கிடைக்கலாம். நம்மளோட திறமையும் காட்டுவோம். குளிப்போம் நம்மளும். அப்புறம் ஆடி என்ன நீ குளிக்காமே ஆடுற, குளிக்காமே ஆடிக்கிட்டு கைஸ். இங்க உறங்கூர் குடும்பத்தோட இருக்காங்க அவங்கெல்லாம். கைஸ் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாமான்லாம் வச்சுட்டு சமைக்க சாமான்லாம் வச்சுட்டு குளிக்க வந்தோம். இன்னைக்கு குரங்குங்க வந்து வேலையை காட்ட பார்த்துக்கிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம். நீங்கள் வந்தாலும் கவுன்சில் இருக்கணும். குரங்குங்க இது சுற்றிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ குளிச்சது போதும், குளிர் குளிச்சது போதும் நிப்பாட்டுவோம். இப்போ நம்ம கோழி விறகு தேட போகிறோம். போயிட்டு விறகு தேடிட்டு இருக்கோம்.
கரண்டி எடுத்து வா ஜெகனா. வெளில போடுதா வெளில புடுக்கிட்டு இப்ப நரக வேண்டுதானே ரொம்ப போட்டுறாத உப்பு. போட்டு உடைக்கிறான்டா. சாப்பிடத்தான் இருக்கு. இந்த அழகான வியூவை பார்த்துட்டு சாப்பிடத்தான் இருக்கு. இல்லைன்னா ஏன் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி காலையிலேருந்து சாப்பிடுவோம். அதனால் இப்பயே சாப்பிடலான்னு முடிவு எடுத்தோம். இது வந்து காய்ஸ் ரொம்பவும் எல்லாம் சொல்ல முடியாத ஒரு அனுபவம்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்றது ஒரு வார்த்தையே இல்லை காய்ஸ். இதை பத்தி காய்ச்சி இதோட சுகம் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. இதை கொஞ்சம் காட்டுங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் டிவியில படத்துல பார்த்தது காய்ஸ். இப்ப பாருங்க நாங்க வந்து இங்க உட்காந்துருக்கோம். கேம்பிங் நாங்களும் யாரும் காமிக்கிறோம். அவசரப்படி
டீ குடிக்கிறோம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? வாழ்க்கையிலேயே மாலை வேலையில் ஒரு டீ, ஒரு சந்தோஷமான நாள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேம்பிங் அனுபவம் இருக்குங்க. திருப்பத்தில் கேம்ப் பண்ணிருக்கோம். ஆனா அது ரொம்ப சொதப்பி இருக்கு. அடுத்த வரைக்கும் ரோட்டில் மழை நாங்களாம் எப்போதுமே ஜெகநாத் என்ன மாதிரி எல்லாம் பேர் பார்க்க எல்லாம் பேர் பார்க்காதீங்களா? அப்படி பார்க்காது. அப்படி பார்க்காதா? பார்க்குறீங்களா? இலங்கை உயரமான டேம் ஒன்று தெரியுது. ஒன் ஃபயர் போட்டோம் எங்க மாதிரி இது ரொம்ப இருந்துச்சுன்னா ஃபைனல்ஸ் கிட்ட ஆகிடுச்சுன்னா. ஆனால் பச்சை நேரம் அவ்வளோ சீக்கிரம் ரெடியாடுறா. இந்த கணக்கு போகும். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட லைட்லாம் போட்டுருக்காங்க. சரி காய்ஸ், ஃபன் பண்ணுற நேரம். இப்போ ஃபன் ஒன்று எடுத்து பண்ண போகிறோம். என்ன படிக்கணும் பாட்டா? பாட்டு படிச்சு டான்ஸ் நடக்கும். என்ன படி படிக்கிறது சொல்லுங்கடா. பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அது காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு பூச்சி கலவரம், அது எப்பவுமே போதையா சுத்தி அதுவும் அது ஆசமா இருக்கு. அதான் தெரியாது. சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க, படி படி தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே கண்ணா பூச்சி, அது ஆணு பெண்ணுமே கண்ணா பூச்சி. காதலில தற்கொலைகள் குறையே போச்சு. உண்மை காதலே அது இல்ல திட்டப்பு. அது என்னடா உலகம், அது எத்தனை கலகம். அது பாவம், இது யார் விட்டு சாபம். காதல் தீபாவளி நெஞ்சில் வைந்தாவளி, காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாவளி. ஒரு முறை நினைச்சு நின்னா மறக்கவே முடியாது. நெருப்பு வச்சு சுட்டா கூட காதலிச்சு உயிரே உனக்கது புரியாதா. காதல் அழிவதில்லை புரியாதா. சொல்லி சொல்லடி என் காதலியே, நீ சொல்லுதான் என் காதலியே, காதலியே ஒத்து கொண்டா நீயும் நானும் காதலிச்சோம். மத்தவங்க ஒப்புதல் தந்தா நீயும் நானும் சந்திச்சோம். கண்ணும் கண்ணும் காதலும் தான் வளர்ந்துச்சு. நெஞ்சும் நெஞ்சும் நினைத்து கொள்ள நேசம்.
அந்தஸ்தையும் பணத்தையும் மட்டும் பெற்றோர் சிலர் மதித்தாங்க. அன்பு வச்ச பிள்ளைங்க மனச பிரிச்சு வைக்க பார்ப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சாலும் 10 கைகள் இருந்தாலும் நிச்சயமே முடிந்தாலும் 20 பேர் இருந்தாலும் தடை போட்டா காதல் உள்ளம் நிற்குமா? காதல் தீபாவளி பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே உலரும் காலை பொழுது ஆருயிரே பார்த்த காதலிக்காதே காதலிச்சு கடைசியில கை தூக்குறாரே எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உண்மையான காதலுக்கு வச்சாடா கொல்லி அந்த கண்ட நான் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உண்மையான காதலுக்கு வச்சாடா கொல்லி கஷ்டப்பட்டு பண்ணு நல்ல பிகர் உனக்கு ஒண்ணு மாட்டோம் ஒரு நாள் மாட்டோம் மத்தவங்க பிகரையெல்லாம் இஷ்டத்துக்கு கஷ்ட பண்ணா ஓ பிகரை கன்ஃபார்மா ஊரே ஓட்டும் தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே அவன் நைட்டெல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே வாங்க விடலையே பரீட்சையில காதல எனக்கு இன்டர்நெட் இருந்து விட்டு வளர்க்குறாங்கப்பா முன்ன பின்ன தெரியாத பசங்க கூட தான் கடல்ல போட்டு இழுக்கிறாங்கப்பா என்னடி நடக்குது மர்மமா இருக்குது வந்தவன் போனவன் நான் உன்னை கட்டி பிடிப்பது லைட்டா வலிக்குது ஆட்டு துடிக்குது ஐயோ ஐயோ என்ன தூங்க விடலையே அவ உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேண்டா நம்ம நட்புக்காகத்தான் நான் உசுர தருவேண்டா நீ வருவ தெரியுடா ஓ அருமை புரியுதா ஒளிவு மலிவுதான் நம்ம நட்பு தானடா நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு கடவுள் தந்த வர்றான் உனக்கு நண்பன் இருக்கான் கொடுப்பான் எனக்கு பயம் இருக்கு இந்த திருப்பிலா கூட்டத்துல அழகான பொண்ணு இருந்தா அவன் மேல லைட்டா சைட்ட போடுவோம் அந்த நண்பனோட காதலுக்கு நட்புக்காக வீட்டா தான் பைட்ட போடுவோம் போகிவிடும் உன்னால இருக்கிற இந்த காதல் வழியே நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வழியே நீ தூரமா போனா என் மனம் வலிக்கிறது நீ இல்லாமல் போகினால் என்னால மறக்க முடியவில்லை அவளுக்கு வழிகள் தெரியவில்லை என் மனது தாங்கவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்கள் இமைய மூடிக்கொண்டே கனவிலே வந்து சென்றால் காதல் நம்பி சென்றேன் இன்று காயம் கொண்டு வந்து நெஞ்சில் பூவாக இவள் பூ குஜாலா வைட்டு நான் அவளுக்காக மஜாவா போயிட்டு அவ ஊரு என்ன பக்கத்து செட்டு ஏற்கனவே ஆள் இருக்கும் நீ அவளு நான் மெரினா பீச் அங்க நீங்க சேன் போக தடை போட்டாச்சு அவளும் நானும் லவ் பண்ண இன்ச்சு பை இன்ச்சு அவங்க அப்பயும் காரன் குடுக்க போறான் மூக்குல பச்சி ரோஜா 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 குலவிலே உன்னிடத்தில் ஏறு சென்றி